Hello friends, welcome back to our channel Nanjil Snehidi Booma. இந்த வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் நம்ம மீன் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் நவரை மீன் வாங்கியிருக்கேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாட்டு உப்பு எடுத்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். தென் நம்ம ஆயில் எடுத்துக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அந்த புளியை நான் கரைய போட்டிருக்கேன். தென் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை முறி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டதும் இதுக்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு இதை கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மைய கிரைண்ட் பண்ணக்கூடாது. அவியலுக்கு கொரன்னு தான் கிரைண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நீங்களும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கிரைண்ட் பண்ண இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த நார்லாம் வெளியே போட்டுட்டு அந்த புளி கரைசல் தண்ணி இருக்குல்ல, அந்த புளிக்கரைசல் தண்ணியை நம்ம இந்த மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் கூட இதை ஆட் பண்ணதும் நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்பூன் வச்சு என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் கை வச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் நான் கை வச்சு இந்த மசாலா எல்லா மீன்லேயும் அப்ளை ஆகிற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மசாலா இருக்கும்ல, அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கலக்கி இந்த மீன் கூட விடுறேன். தென் இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மீன் ஓரளவு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை கொதிக்க விடணும். இது கொதிக்கும் போதே பயங்கரமாக ஸ்மெல் வருது. நல்ல ஒரு மணம். இந்த அவியல் நம்ம செய்யும்போது நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணம் வரும். இனி இதை ஒரு ஸ்பூன் வச்சு இதில் உள்ள வாட்டர் கண்ணெலாம் ஓரளவு வற்றுனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது கலக்கி விட்டுக்கோங்க. மீன் பிஞ்சு போகாத அளவுக்கு மேலோட்டமாக ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. தென் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. இது லைட்டாக குலுக்கிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, நாகர்கோவில் ஸ்டைலில் மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.